ஓம் சாந்தி. 17/1/2025 காலை முரளி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாரதத்தின் மிகவும் விலைமதிப்பற்ற சேவகர்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி உங்களுடைய உடல் மனம் பணத்தினால் இதை ராமராஜ்யமாக மாற்ற வேண்டும். கேள்வி: உண்மையான அலௌகீகமான சேவை எது? அதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது செய்கிறீர்கள். பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் மறைமுகமான முறையில் ஸ்ரீமத் படி தூய்மையாகி சுகதாமத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் பாரதத்தின் உண்மையான அலௌகீக சேவையாகும். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமத் படி அனைவரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக மாற்றுகின்றீர்கள். பாடல்: கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. ஓ பிரபுவே, ஈஸ்வரா, பரமாத்மா என்று கூறுவதற்கும் அப்பா என்று சொல்வதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! ஓ பிரபுவே என்று சொல்லும்போது எவ்வளவு மதிப்பிருக்கிறது! அவரை தந்தை என்று சொல்லும்போது தந்தை என்பது மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. ஓ பிரபு, ஓ ஈஸ்வரா என பிரார்த்தனை செய்யும் போது சொல்கிறார்கள். தந்தையே என ஏன் கூறுவதில்லை? பரம தந்தை அல்லவா? ஆனால் தந்தை என்ற வார்த்தை மறைந்திருக்கிறது. இப்போது தந்தை வந்திருக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். பாபா மிகவும் உயர்ந்த வழியை எளிதாக சொல்கிறார். என்னுடைய குழந்தைகளே, நீங்கள் ராவணனின் வழிப்படி காம சிதையில் அமர்ந்து எரிந்து பஸ்மமாகி விட்டீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போது நான் உங்களை தூய்மையாக்கி வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்குத்தானே தந்தையை அழைக்கிறார்கள். பாரதத்தை மீண்டும் ராமராஜ்யமாக மாற்றுகின்றோம். அதைதான் பாபுஜி, தேச தந்தை மகாத்மா காந்திஜி விரும்பினார் என்று நீங்கள் அறிவீர்கள். அவர் எல்லைக்குட்பட்ட பாபுஜி, அதாவது தந்தை. இவரோ எல்லைக்கப்பாற்பட்ட பாபுஜி. உங்களிலும் கூட வரிசை கிரமத்தில்தான் நாம் ராமராஜ்யத்தை உருவாக்கப் போகிறோம் என்ற பெருமிதம் இருக்கிறது. நீங்கள் 5 விகாரங்கள் என்ற ராவணன் கூட சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். ராவணன் தான் முழு உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இது உங்களுடைய சேனையாகும். இலங்கை என்பது மிக சிறிய தீவாகும். இந்த உலகம் எல்லையற்ற தீவாகும். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் உயர்ந்த வழிப்படி அனைவரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கிறீர்கள். இந்த தூய்மை இல்லாத அசுத்த உலகம் அழியத்தான் வேண்டும் என்று நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் சிவசக்திகள். இந்த கோப்பர்கள் கூட சிவசக்திகள்தான். நீங்கள் மறைமுகமாக பாரதத்திற்கு மிகப்பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடையது ஸ்ரீமத் படி செய்யக்கூடிய ஆன்மீக சேவையாகும். இந்த பிகே பாரதத்தை தங்களுடைய உடல் மனம் பணத்தினால் உயர்ந்ததிலும் உயர்ந்த உண்மையான கண்டமாக மாற்றுகிறார்கள் என்பது அரசாங்கத்திற்கு தெரியவில்லை. இப்போது தந்தை புரிய வைக்கிறார் என்றால் குழந்தைகளாகிய உங்கள் மனதில் நாம் பாரதத்திற்கு உண்மையான ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உற்சாகம் இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய விலைமதிப்பற்ற சேவகர்கள். ஓ பதீத பாவனா, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். சத்யுகத்தில் நமக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது என நீங்கள் அறிவீர்கள். குபேரனின் கஜானா கிடைக்கிறது. இந்த நேரத்தில் மனிதர்கள் தவறானவர்களாகவும் மகிழ்ச்சி இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள்.
சத்யுகத்தில் எப்படி இருந்தனர்? தார்மீக சிந்தனை உடையவர்களாக, அறநெறி உடையவர்களாக இருந்தனர். 100% செல்வந்தர்களாக இருந்தனர். சதா மகிழ்ச்சியாக இருந்தனர். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு மறைமுகமான ஆன்மீக பெருமிதம் இருக்க வேண்டும். ஆத்மா குஷி அடைய வேண்டும். அரை கல்பமாக தேக உணர்வுடையவராக இருந்தீர்கள். இப்போது அஷரீரி ஆகுங்கள். தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று பாபா கூறுகிறார். ஆத்மாதான் அனைத்தையும் சொல்கிறதல்லவா? நான் பிரதம மந்திரி இன்னார் என ஆத்மாதான் கூறுகிறது. இப்போது ஆத்மாக்களாகிய நாம் முயற்சி செய்து தேவி தேவதையாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கூறுகிறீர்கள். தேவதைகள் தூய்மையாக இருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களுக்கு முன்பு தலை வணங்குகிறார்கள். தூய்மையானவர்களுக்கு பாவனமானவர்கள் என்றும், தூய்மையற்றவர்களுக்கு பதீதமானவர்கள் என்றும் பெயர். இவரோ முழு உலகத்திற்கும் எல்லையற்ற பாபுஜி. எவ்வாறு மேயரை கூட நகரத்தந்தை என்று கூறுகிறார்கள்? அங்கே, அதாவது பாபா சொல்றாங்க, சத்யுகத்தில் இது போன்ற விஷயங்கள் கிடையாது. அதாவது பாபா இந்த முழு உலகத்திற்கும் எல்லையற்ற பாபுஜி, அதாவது எல்லையற்ற தந்தை. முதல்ல பாபா மகாத்மா காந்திஜியை பற்றி சொன்னாங்க, அவரை பாபுஜின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து பாபா சொல்கிறாங்க நகர தந்தை மேயர் இருக்காரு அப்படின்னா அவரையும் நகர தந்தைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா எப்படி இருக்காங்க அப்படின்னா எல்லையற்ற பாபுஜி, அதாவது எல்லையற்ற தந்தையாக இருக்காரு. சத்யுகத்தில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்காது அப்படிங்கிறார் பாபா. அங்கே அனைத்தும் ஒழுங்குமுறைப்படி ராஜ்யம் நடக்கிறது. நாடகத்தில் போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அது மீண்டும் நடக்கிறது. நாடகம் என்பதோடு இருந்து விடக்கூடாது. நாடகத்தில் என்ன இருக்கிறதோ அது கிடைக்கும் என்பதும் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் இவ்வாறு நினைத்து கொண்டே அமர்ந்திருந்தால் யாராவது தேர்ச்சி பெற முடியுமா என்ன? ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள். முயற்சி இல்லாமல் தண்ணீர் கூட கிடைக்காது. ஒவ்வொரு நொடியும் என்ன முயற்சி செய்யப்படுகிறதோ அது பலனை அடைவதற்காகத்தான் ஆகும். இந்த எல்லையற்ற முயற்சி செய்வது எல்லையற்ற சுகத்திற்காகும். உங்களுக்கு எவ்வளவு முதல் தரமான ஞானம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் எவ்வளவு குஷி அடைய வேண்டும். எவ்வளவு உயர்ந்தவர் பாப்தாதா. ஆனால் எவ்வளவு எளிமையாக இருக்கிறார். அவரை நிராகாரர், நிரகங்காரி என பாபாவினுடைய மகிமை பாடப்படுகிறது. இவ்வளவு பெரிய பாப்தாதாவை ஒருபோதும் மறக்கக்கூடாது. தாத்தாவின் சொத்து மீது எவ்வளவு பெருமிதம் இருக்கிறது. உங்களுக்கு சிவபாபா கிடைத்திருக்கிறார். அவருடைய சொத்து இருக்கிறது. என்னை நினைவு செய்யுங்கள், தெய்வீக குணங்களை கடைபிடியுங்கள் என்று பாபா கூறுகிறார். அசுர குணங்களை நீக்கிவிடுங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை ஒரே ஒரு விஷயத்தை தான் புரிய வைக்கிறார். நாங்கள் பாரதத்தின் சேவையில் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். யார் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறாரோ நாங்கள் அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கிறோம். ஸ்ரீமத் பகவத்கீதை என்று பாடப்பட்டிருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மிக உயர்ந்த பாப்தாதா எளிமையாக இருப்பது போல மிக மிக எளிமையாக, நிராகாரியாக, நிரகங்காரியாக இருக்க வேண்டும். அதாவது அகங்காரமற்றவராக இருக்க வேண்டும். பாபா மூலமாக கிடைத்துள்ள
முதல் தரமான ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், நாடகம் அப்படியே திரும்பி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் எல்லையற்ற முயற்சி செய்து எல்லையற்ற சுகத்தின் பிராப்தியை அடைய வேண்டும். ஒருபோதும் நாடகம் என்று கூறிக்கொண்டு நின்றுவிடக்கூடாது. பலனை அடைவதற்காக முயற்சி அவசியம் செய்ய வேண்டும். வரதானம்: அவ்யக்த சுரூபத்தின் சாதனையின் மூலம் சக்திசாலி வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய அவ்யக்த ஃபரிஷ்தா ஆகுக. வாயுமண்டலத்தை சக்திசாலியாக மாற்றுவதற்கான சாதனம் தன்னுடைய அவ்யக்த சுரூபத்தின் சாதனை ஆகும். இதற்கு அடிக்கடி கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் எந்த விஷயத்தில் சாதனை செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தில்தான் கவனம் இருக்கும். ஆக அவ்யக்த சுரூபத்தின் சாதனை என்றால் அடிக்கடி அட்டென்ஷன், அதாவது கவனம் என்ற தபஸ்யா தேவைப்படுகிறது. ஆகையினால் அவ்யக்த ஃபரிஷ்தா ஆகுக என்ற வரதானத்தை நினைவில் வைத்துக்கொண்டு சக்திசாலி வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய தவம் செய்யுங்கள். அப்போது உங்கள் முன்பு யார் வந்தாலும் அவர்களுக்கு உடல் உணர்வு மற்றும் வீண் விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். ஸ்லோகன்: சர்வசக்திவான் பாபாவை வெளிப்படுத்துவதற்கு ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தியை அதிகப்படுத்துங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை: எவ்வாறு தன்னுடைய ஸ்தூல காரியத்தின் நிகழ்வுகளை தினசரிக்கு ஏற்றாற்போல செட் செய்கிறீர்களோ அவ்வாறு தன்னுடைய மனதின் சக்திசாலி மனநிலைக்காகவும் நிகழ்வுகளை செட் செய்யுங்கள். அதாவது ப்ரோக்ராம் செட் பண்ணுறதை பற்றி பாபா சொல்கிறார். எந்த அளவிற்கு தனது மனதை சக்திசாலியான எண்ணங்களில் பிஸியாக வைத்துக் கொள்கிறீர்களோ அப்போது மனம் அப்செட் ஆவதற்கு நேரம் கிடைக்காது. மனம் சதா செட், அதாவது செட் பண்ணுறதுன்னா என்னன்னு பாபா சொல்கிறாரு. செட் அதாவது ஏகாகிரமான நிலை, ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும்போது தானாகவே நல்ல அதிர்வலைகள் பரவும், சேவை நடைபெறும். ஓம் சாந்தி. आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। बच्चिया बच्चिया नूरी समंदर दिखता सुंदर लहराए निरंतर आनंदित अंतर। मौजों की मौज लेने का है समय वो प्रेम डोर
के बच्चिया राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले कुर्बान करके आओ पुराना जान सुन प्यार से पुकारे वो शिव शमा जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले आवाज से परे मधुर साज से भरे